ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஏகே ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் சொல்லலாம், க்ளீனிங், ஆர்கனைசேஷன், ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் நான் எப்படி வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டைம் சேவிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து திங்ஸ்லாம் எடுத்து வெளில வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து தூக்கி வீசுகிற மாதிரி திங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏன்னா அப்பப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ எடுத்து வந்து இப்போ சைடில் வச்சுட்டு, இப்போ வந்து அந்த கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வெளில எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா, நான் ரொம்ப வந்து திங்ஸ் வந்து டம்ப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து, நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து வீணாகிற மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து முன்னாடியே எடுத்து அதுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அப்படி அந்த மாதிரி சமைச்சிருவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து மோஸ்ட்லி திங்ஸ் வேஸ்ட்டும் ஆகாது, ரொம்ப டம்ப் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக வெறும் திங்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனும் இருக்காது எனக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இங்கே வந்து ஆக்சுவலாக இது வந்து இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வாஷ்ட் அண்ட் பேக்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ பர்ச்சேஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நான் எடுத்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். இதுவே நம்ம ஊரில் அப்படின்னு சொன்னால், நம்ம மார்க்கெட்லலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ அதில் வந்து தூசு, மண் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்படியே அதோடய நான் வந்து எதுவுமே பேக்கடாக வராது இல்லையா, நம்ம எல்லாமே வந்து நம்ம கொண்டு போகிற பேக்கில் வாங்கிட்டு வருவோம். ஸோ அதனால் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம செப்ரேட் இந்த பாக்ஸஸ் மாதிரி வாங்கி, இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து அடுக்கி வச்சுருவோம். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நமக்கு அதில் டைம் வேஸ்ட் ஆகும் தான். ப்ளஸ் வந்து அதுக்கு நம்ம வந்து அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு. பட் இங்கே நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த மெத்தட் வந்து இங்கே வந்து நமக்கு சூட் ஆகுது. எனக்கு வந்து அந்த பாக்ஸஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அந்தந்த பேக்கில் அப்படியே வந்து எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஸோ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு, ஏதாவது மறுபடியும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பிளாஸ்டிக் பேண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை போட்டு சுற்றி மறுபடியும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படி. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் டப்பாலாம் அந்த மாதிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு வந்து எப்படின்னா மணி சேவிங்காகவும் இருக்குது, ப்ளஸ் டைம் சேவிங். மெயினாக டைம் சேவ் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த டப்பாவில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி அதை செய்யணுங்கிறதுக்காக அதை பெண்டிங்லேயே வைக்கணும், அதை எடுத்து வைக்கிறதுக்காக. இப்போ எனக்கு அப்படி இல்லை, நான் வந்து வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 மினிட்ஸ் தான், டக்குன்னு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு போயிடலாம். இப்போ ஃப்ரீசரில் போட வேண்டிய திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, எடுத்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்த கையோடு அதை எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே போட வேண்டியது ஃப்ரீசரில் போட்டு, ஃப்ரிட்ஜில் லோட் பண்ண வேண்டியது ஃப்ரிட்ஜில் லோட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் வந்து எப்படின்னா, இது குயிக்காக இருக்குது, நமக்கு ஈஸியாக வந்து டைம் சேவ் ஆகுது. ப்ளஸ் வந்து இதில் பெருசாக வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம தனியாக வந்து எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமம் தானே. ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே ஆள் இல்லை. ஸோ நான் வீட்டில் வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்க்குறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நான் வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணி வடிகிறதுக்காக கவுத்து வச்சுட்டு, இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நம்ம எதுவும் லிக்விட் உள்ளே க்ளீன் பண்ணும்போது எதுவும் லிக்விடெலாம் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை வந்து வாட்டரில் நனைச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிறேன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக ரொம்ப டர்ட்டியாக இல்லை தான். அந்த அடியில் மட்டும் கொஞ்சோண்டு ஏதோ சாஸ் ஊற்றுனது வந்து கொஞ்சம் கரையாக இருக்குது, அவ்வளோதான். அதுவும் ஜஸ்ட் இப்படி வைப் பண்ணாலே போயிடுச்சு அது. ஸோ அது ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சூட் ஆகும். எப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஆல்ரெடி வந்து வாஷ்ட் அண்ட் பேக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். பட் நம்ம ஊர்லலாம் வந்து கண்டிப்பாக
நம்ம செப்பரேட் பாக்ஸஸ் வாங்கி அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். அதை க்ளீன் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் இது நியூ ஃப்ரிட்ஜ் தான் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா 50-50 மாடல். 50-50 மாடல் மீன்ஸ் ஹாஃப் வந்து ஃப்ரிட்ஜு அந்த ஹாஃப் வந்து ஃப்ரீசர். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஊரில் உள்ள இந்த ஓல்டன் டைப் ரொம்ப ஃப்ரீசருக்கு நம்ம ஊரில் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் வந்து ஃப்ரோசன் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்லி 70% வந்து திங்ஸ் வந்து ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃப்ரோசனில் கிடைக்கிது. ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரோசன் திங்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு மீட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீசர் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டைப்பு 50-50 ஃப்ரிட்ஜ். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்மால் ஃபேமிலிங்கிறதுனால இந்த ஃப்ரிட்ஜே வந்து ஓகேவாக இருக்குது. இதுலேயே இன்னும் சில ஃபேமிலிஸ் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க இங்கே யூகேலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஃப்ரீசர் மட்டுமே ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்களா அந்த ஐஸ்கிரீம் ஷாப்லலாம் இருக்கும் இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரியல் டைப் ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து நிறைய ஃப்ரீசர் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே ஆக்சுவலாக ஃப்ரோசன் திங்ஸு. ஸோ அதெல்லாம் லோட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பத்தாது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தனியாகவே இங்கே வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜ் மட்டும் தனியாகவே இந்த மாதிரி 6 ஃபீட்டு 7 ஃபீட்டுக்கெலாம் இருக்கும். 6 ஃபீட்டுக்கெலாம் வந்து ஃப்ரிட்ஜ் மட்டுமே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீசர் வந்து தனியாக வாங்கிடுவாங்க, பெருசாக வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து ஸ்மால் ஃபேமிலிக்கு ஸோ இதுவே வந்து ஓகே, கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியிலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கா. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, நான் ரொம்ப வந்து அதான் சொல்கிறது சிங்கிள் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுனால ஓரளவு நான் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து அழுக்காகிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த லைட்டாக வெளியில் தெரிஞ்ச கரையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இப்போ புதுசு போல் அப்படியே புதுசாக மாற்றியாச்சு. இப்போ எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து மறுபடியும் வச்சுட்டு திங்ஸ்லாம் மறுபடியும் லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸை மறுபடியும் நம்ம எடுத்து வைக்கும்போதும் வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு எடுத்து வச்சோம்னா தான் ஆல்ரெடி அந்த அழுக்கு மேலே இருந்ததை திருப்பி எடுத்து வச்சோம்னா அது அப்படியே கரையாக மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு மறுபடியும் அந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்து தொடச்சிட்டு எடுத்து அடுக்கி வச்சேன். இப்போ ஸ்டார்டிங்கில் காட்டும்போது என்னோடய ஃப்ரிட்ஜில் எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நான் ரொம்ப நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன் இல்லை ரொம்ப கம்மியான திங்ஸ் வச்சுருக்கேன், எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குமா உங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ப்ளஸ் என்னோடய க்ளீனிங் மெத்தட்லாம் எப்படி இருந்தது, நீங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்படி இருந்தது டிப்ஸ் இருந்ததுன்னு சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா.